அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சார களத்தில் தமிழ்நாடு ஏற்படுத்தி இருக்கும் தாக்கம் தேசிய அரசியலை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. தமிழ்நாடு முன்னெடுத்த ஒரு மாடலை இப்போது மற்ற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கி அடுத்தடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தேசிய அளவில் பிஜேபி இதனால் கலங்கி போயிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து வைத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் விளாசலால் டெல்லி பிஜேபி வரைக்கும் அதிர்வுகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் எடுத்த செங்கல் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக பரிணமித்து இப்போது கழுதை முட்டை வரைக்கும் பிஜேபிக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாட்டில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது உதயநிதி ஸ்டாலின் எடுத்து காட்டிய செங்கல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த செங்கல்லை எடுத்து வந்து இதோ என் கையில் இருக்கிறதே, இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை. இந்த ஒற்றை செங்கல்லை தவிர பிஜேபி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 10 ஆண்டுகளாக எதையும் செய்யவில்லை. இந்த பிஜேபிக்கா உங்கள் ஓட்டு என்று கேட்டு நடத்திய பிரச்சாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் பலராலும் ரசிக்கப்படுவதாகவும் மாறியது. இது புதுமையாக இருக்கிறது. இதற்கு முன்பு யாரும் இப்படியான பொருட்களை எடுத்து வந்து பிஜேபிக்கு எதிராக முகத்தில் அடித்தது போல வீசியது கிடையாதே என்று பலரையும் அது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தமிழ்நாட்டில் போன முறை எடுக்கப்பட்ட செங்கல் இந்த முறை 29 பைசா நாணயமாக வடிவம் பெற்றது. 29 பைசா மோடி என்று பெயரே வைத்து தேசிய அளவில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினார் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு கேட்கின்ற வரி பகிர்மானத்தை உருப்படியாக தராத ஒன்றிய அரசு ₹1 நாம் கட்டும் தொகையிலிருந்து திரும்ப தருவது வெறும் 29 பைசா. நீங்கள் கேட்கலாம், இந்த 29 பைசா செல்லாத நாணயமாயிற்றே என்று. அப்படித்தான் செல்லாத அரசாக இந்த ஒன்றிய அரசு இருக்கிறது என்று விளக்கம் கொடுத்து விழாவாரியாக வெளுத்து வாங்கினார் உதயநிதி ஸ்டாலின். அதை ஒட்டி தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களும் 29 பைசா மோடி குறித்து பேச தொடங்கினார்கள். அந்த ஹேஷ்டேக் பெரிய வைரல் ட்ரெண்டாக மாறியது. உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே இந்த 29 பைசா மேட்டரையும் செங்கல் மேட்டரையும் எடுத்து பிஜேபியை வெளுத்து வாங்கும் தமிழ்நாடு என்றும் பிஜேபியை புரட்டி போட்ட தென் மாநிலங்கள் என்றும் தம்ப்நெயில் வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். இதனை அடுத்து அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் நடக்கவிருக்கும் நிலையில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அடுத்தடுத்த கட்சி தலைவர்கள் எடுக்கின்ற அஸ்திரங்கள் தான் பிஜேபியை கலங்கடிக்கிறது. தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் செங்கல்லை விட்டறிந்தால் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வெறுஞ்சொம்பை விட்டறிந்து இந்த வெறுஞ்சொம்புதான் பிஜேபி நமக்கு தந்தது, நாம் தழும்ப தண்ணீரையும் பாலையும் வேண்டும் என்று கேட்கிறோம், ஆனால் வெறுஞ்சொம்பை தூக்கி வைக்கிறது பிஜேபி என்று ராகுல் நடத்திய பிரச்சாரத்தின் தாக்கம் இப்போது நாடு முழுவதும் பரவ தொடங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா பார்ட்டி அல்ல, பாரதிய வெறுஞ்சொம்பு பார்ட்டி என்று அவர் பெயர் வைத்து தேசிய அளவில் பெரிய ட்ரெண்டையே ஏற்படுத்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இப்போது தெலுங்கானா மாநிலத்தில் அங்கு முதலமைச்சராக இருக்கின்ற ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பிஜேபிக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம் கழுதை முட்டை. கழுதை முட்டையா? கழுதை எப்படியப்பா முட்டை போடும்? இந்த முட்டையை எப்படி அவர்கள் எடுத்து வந்தார்களாம் என்று சிலர் ஆச்சரியமாக கேட்க, கழுதை முட்டை போடாது, அப்படித்தான் பிஜேபியும் நமக்கு முட்டை கூட தரமாட்டார்கள், கழுதை முட்டை தான் நமக்கு மிஞ்சும், அதாவது நாம் கேட்ட எதுவுமே நமக்கு கிடைக்காது, அதைத்தான் சிம்பலாக கழுதை முட்டை என்று எடுத்து வந்திருக்கிறார் ரேவந்த் ரெட்டி. இது பிஜேபிக்கு இன்னும் பெரிய அடியாக இறங்கி இருக்கிறது. கூடுதலாக இதே போல பீகார் மாநிலத்தில் தேஜஸ்வி யாதவ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்றை எடுத்து வந்து மோடி பேசியதை அப்படியே தன்னுடைய ஒலிபெருக்கியில் போட்டு காட்டி அதற்கு வரிக்கு வரி கவுண்டர் அடித்திருக்கிறார். இது பிஜேபிக்கு மண்டை வழியாகவே மாறி இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினின் செங்கல்லும் 29 பைசாவும், இன்னொரு பக்கம் ராகுல் எடுத்து வீசிய வெறுஞ்சொம்பு, இன்னொரு பக்கம் ரேவந்த் ரெட்டி வீசி இருக்கும் கழுதை முட்டை, இப்போது ப்ளூடூத் ஸ்பீக்கரை எடுத்து வந்திருக்கும் தேஜஸ்வி யாதவ் என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குறியீட்டை வைத்து பிஜேபியை லெப்ட் ரைட் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள். ஆனால் மோடியின் பிரச்சாரத்தை போய் பார்த்தால் அங்கே கண்கலங்கி நின்று கொண்டிருக்கிறார் மோடி. எப்படியாவது ஓட்டு தேற்றிவிட வேண்டும் என்பதற்காக வன்முறையை தூண்டும் வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்து இஸ்லாமியர்கள் இடையில் இருக்கக்கூடிய உறவையும் நல்லிணக்கத்தையும் கெடுக்கின்ற வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார். கூடுதலாக பெண்களின் தாலி குறித்து பேச தொடங்கி இருக்கிறார். இன்னும் அதிகபட்சமாக காங்கிரஸ் சொல்லாததையெல்லாம் சொன்னதாகவும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை குறித்தும் பேச தொடங்கி இருக்கிறார்.
இதில் உச்சகட்ட ஹைலைட்டே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை எடுத்துக் கொண்டு போய் பிஜேபியின் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதுதான். காரணம், தன்னுடைய கட்சி ஒரு சொந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது என்பது பற்றியோ, அதில் நாங்கள் என்னவெல்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றோ, அல்லது புதிதாக என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் என்றோ எந்த வார்த்தையும் பேசாத மோடி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பக்கம் பக்கமாக புரட்டி இல்லாததையெல்லாம் பேசி உண்மையில் என்ன இருக்கிறது என்று மக்கள் படித்து பார்ப்பதற்கு ஏதுவாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. கூடுதலாக அமித்ஷா இன்னொரு பக்கத்தில், ஒருவேளை காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் ஒரு வருடம் ஸ்டாலின் பிரதமர், ஒரு வருடம் பினராயி விஜயன் பிரதமர், ஒரு வருடம் மம்தா பானர்ஜி பிரதமர் என்று ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவார்கள் என்று பேசியிருக்கிறார். உண்மையில் அந்தந்த மாநில மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டால், அப்படியா, நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த நம்முடைய இனத்தைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வரப்போகிறாரா என்று மகிழ்ச்சியில் வாக்களிக்கத்தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதே தவிர இது எந்த விதத்திலும் மக்களை அந்த தலைவர்களிடமிருந்து விலக்கி வைப்பதற்கு உதவாது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஒருவேளை உளவியல் ரீதியாகவே அமித்ஷாவும் மோடியும் நேரடியாக காங்கிரஸ் ஜெயித்துவிடும் என்று உணரத் தொடங்கி இருக்கிறார்களா என்று சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் பிஜேபி காரர்களே கூட. இரண்டாவது கட்ட தேர்தல் தொடங்கியதில் இருந்தே பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் விரக்தியின் வெளிப்பாடாகவும் வேதனை அழுகுரலாகவும் வெறுப்பை தூண்டுகின்ற கொடூரமானதாகவும் தான் இருக்கிறதே தவிர தாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் என்ன செய்வோம் என்பது பற்றி எல்லாம் எதுவுமே பேசாமல் கடந்து போகிறார்கள். இது உடனடியான பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் மக்களை சிந்திக்க தூண்டி இருக்கிறது. இந்த சிந்தனை மிகவும் முக்கியம். வாக்களிக்க போகும்போது இந்த சிந்தனை ஓட்டம் அவர்களை பெரிய அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்த வைக்கும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். பிஜேபி எப்படியாவது இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டிவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது. அதற்குத்தான் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதை வழக்காக தொடுத்தால் டெல்லி நீதிமன்றம் இது ஏற்கத்தக்க வழக்கு அல்ல என்று தள்ளுபடி செய்கிறது. கேள்வி கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையம் யார் எங்கு என்ன பேசினார் என்ற தகவல் எதுவுமே இல்லாமல் ஜே.பி. நட்டாவுக்கு மொட்டை கடுதாசி எழுதி கொண்டிருக்கிறது. இந்த மொட்டை கடுதாசி எழுதுகின்ற தேர்தல் ஆணையமும் வழக்கை எடுத்து நடத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற டெல்லி உயர்நீதிமன்றமும் மக்கள் மத்தியில் இப்போது பேசுபவர்களாக மாறி இருக்கின்றார்கள். இந்த மாறி இருக்கின்ற விஷயங்கள் மக்கள் மனங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று நாம் அரசியல் நோக்கர்களிடம் பேசினால் எப்படி ஏற்படுத்தாமல் இருக்கும்? நிச்சயமாக மக்கள் அனைத்தையும் விழிப்புடன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெறுப்பு பிரச்சாரத்துக்கும் அன்புக்கும் இடையிலான வேறுபாட்டை மக்கள் அறிவார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று இருக்கும் வெறுப்பு பிரச்சாரத்தால் மக்கள் பெரும் சலிப்பை அடைந்திருக்கிறார்கள். மக்கள் பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இதனால் மீண்டும் இந்த வெறுப்புக்கு மக்கள் ஆட்பட வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பிஜேபி தான் நினைப்பது போல 400, 370 என்கின்ற எண்ணிக்கையை எல்லாம் இப்போது பேசவே தயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு காங்கிரசின் கை ஓங்கி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.